Hi viewers, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான இயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் 3 ஃப்ளவர் வச்சு ஒரு லீஃப் கீழே வந்து பேர்ல் ட்ராப் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம வந்து வேறு கலரில் இந்த மாதிரி இயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து பண்ணலாம். நான் இதில் வந்து 4 பெட்டல் வச்சு ஃப்ளவர் பண்ண போகிறேன். ஹூக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம இதில் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். பேசிக் ஸ்டார்டிங்கு அதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை பார்த்து மேஜிக் சர்க்கிள் எப்படி போகிறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. இதில் இந்த ஹோல்குள்ளே நான் 8 சிங்கிள் crochet போடுறேன். 8 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். உள்ளார இட்டு ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு yarn எடுத்து இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிடலாம். சிங்கிள் crochet 1, சிங்கிள் crochet 2, single crochet 3, 4, 5, 6, 7, 8 சிங்கிள் crochet போட்டாச்சு. இதை இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த கடைசி இதையும் ஃபஸ்ட்டு இதையும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இந்த கடைசி இதையும் இதையும் இது என்னோட இங்கே இருக்கு. இப்போ இதில் 8 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட் இதில் வந்து நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தம் 8 இருக்கிறதுனால நம்ம 4 பெட்டல் வேணும். நம்ம ஒரு பெட்டலுக்கும் 2 செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் 4 செயின் போடுறேன். 1 2 3 and 4 செயின், ஒரு ட்ரிபிள் crochet போட்டுக்கலாம். அதே ஸ்டார்டிங் ஸ்டிச்லேயே உள்ள விட்டு நான் வந்து இதை லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிபிள் crochet 2 வாட்டி சுற்றி yarn over உள்ளே விட்டு நம்ம அதை வந்து 3 டைம்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் ரிலீஸ் பண்ணிவிட்டேன், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். அதே மாதிரி மறுபடியும் 2 சுற்றி நம்ம ஹோலில் விட்டு ரெண்டு இதுலேயும் விடுறதுக்கு பார்த்துக்கலாம். போட்டுட்டு yarn over வெளியில் வந்து நம்ம ஃபஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம், செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம், அண்ட் தேர்ட் 2. மொத்தம் 3 ஸ்டெம் இருக்குது நமக்கு. இப்போது 4வதாக சேம் அதே ஹோல்லையே நான் விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட் ரிலீஸ் 2, ரிலீஸ் 2, ரிலீஸ் 2, மொத்தம் 4 ஸ்டெம் ஆகிடுச்சு. 5வதுக்கு நான் வந்து 4 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4 செயின் போட்டுட்டு ஹோலில் விட்டு நம்ம இதை ஸ்லிப் நாட் போட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு சேம் அதே இதுலேயே நம்ம அப்படியே ஜாயினாக வந்து 4 செயின் போடலாம். 1 2 3 and 4 போட்டு மறுபடியும் ட்ரிபிள் crochet. இது எல்லாமே வந்து ட்ரிபிள் crochetல தான் நமக்கு வந்து வரும். ஸோ ரிலீஸ் 2, ரிலீஸ் 2, ரிலீஸ் 2,
சேம் அதே ஹோல்லையே release 2 release 2 release 2 மூணு ஸ்டெம் ஆயிடுச்சு. நாலாவது ஸ்டெம், ஒன் டூ சாரி 1 2 and 3 4 ஸ்டெம் ஆயிடுச்சு. இப்போது 4 செயின், 1 2 3 and 4 செயின். சேம் அதே ஹோல்லையே விட்டு நான் வந்து இதை ஸ்லிப் நோட் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. ஸோ 2 பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. அதோட கண்டினியூஸாக அப்படியே நம்ம 4 செயின் போட்டுக்கலாம். 2 3 4 ட்ரிபிள் crochet பக்கத்தில் இருக்கிற ஹோலில். ஸோ நம்ம release 2 சாரி 2 ட்ரிபிள் crochet, release 2 and release 2. நான் இன்னும் 2 பெட்டல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் கடைசியாக நான் வந்து முடிச்சிட்டேன். 4 ஸ்டெம் இருக்குது, 4 செயின் போட்டிருக்கேன். ஸோ கடைசியாக இருக்கிற அந்த ஹோல்குள்ளே நம்ம வந்து விட்டு ஸ்லிப் நோட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட பெட்டல்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கீழே இருக்கிறத நம்ம வந்து டைட் பண்ணுவோம். டைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டுலாம். இப்போது பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து கார்ன் ஸ்டாக் அப்படி இல்லைனாக்கா வந்து மைதா மாவில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக் வச்சுருக்கலாம். இதை வந்து பேக் சைடில் திருப்பி ஃபுல்லாக இந்த பெட்டலுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ வந்து நமக்கு வந்து கலந்துட்டு வராது. நல்லா ஸ்டிஃபாக நம்ம வந்து ஒரு நோட் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணி முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இப்படி வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சுனாக்கா நமக்கு வந்து நல்லா இது வந்து முடமுடப்பு கொடுக்கும். ஐ மீன் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வைக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து பேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு பெட்டல் ஏற்கனவே இப்போ பண்ணது. ஸோ இன்னொரு பெட்டல் ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். ஸோ பெட்டல் 2 அண்ட் பெட்டல் 3 அண்ட் பெட்டல் 4. ஸோ நமக்கு 2 பேர் வேணும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து 4 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன். இது பேஸ் பண்ணுறதுக்கு நான் மேஜிக் சர்க்கிள் போட்டிருக்கேன். மேஜிக் சர்க்கிளில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். 4 செயின் போட்டுக்கிறேன். செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5 கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பேஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸே வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஓகே. நான் வந்து டபுள் ட்ரிபிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹோலில் நமக்கு
அந்த பேஸ் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரிபிள் crochet போட்டுக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரவுண்ட் வந்து வரணும் இல்லையா, அதனால் எவ்வளோ இதுக்கு நம்ம சுருக்கம் கொடுத்தோம்னா அந்த பேஸ் வருமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரிபிள் crochet போட்டுக்கலாம். 3 4 ஸோ போட்டுட்டு நான் காட்டுறேன் பேஸ் எத்தனை வந்ததுன்னு நான் சொல்கிறேன். 20 ட்ரிபிள் crochet போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு கீழே இருக்கிறத நம்ம இழுத்தோம்னாக்கா அது வந்து டைட் கொடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட 5 செயின் இருக்கும் இல்லையா, அதில் நான் 4th செயின்குள்ளே வெளில விட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஒர்க்கை வந்து நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் சைடு தான் உங்களுக்கு வேஸ்ட்டான ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா வந்து இதே கலர்லேயே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி டைட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து பின்னாடி நம்ம க்ளூ வச்சு ஒட்டிடலாம், செக்யூர் பண்ணிடலாம். இந்த இதில் நான் வந்து க்ரீன் கலர் பூவும் கொடுத்துருக்கேன், க்ரீன் கலரில் லீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ப்ளஸ் பர்பிள் கலரில் நான் வந்து லீஃப் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி லீஃப் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து முதல் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். crochet நாட் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லீஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ செயின் 1, chain 2, chain 3, chain 4, chain 5. ஸோ chain 5 வந்து நமக்கு போதுமானது. chain 6 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயினை விட்டுறலாம். ஃபஸ்ட் செயின் விட்டுட்டு செகண்ட் செயினில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சேம் அதே ஒரு ஹோலில் இன்னொரு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அடுத்த ஹோலில் ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். இப்போ இதில் போடுறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரொட்டேஷன் திருப்பி வரும்போது சேம் நம்ம வந்து இதே தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ ஒரு ஹாஃப் டபுள் crochet, சேம் அதே ஹோல்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்த இதில் ஒரு டபுள் crochet. ஒரு ஹோல்லையும் நான் ரெண்டு இது பண்ணுறேன். ஹோலே காணுங்க. ஓகே, இங்கே இருக்குது. ஒரு இதில் ஹாஃப் டபுள் டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet 2 போட்டோம். டபுள் crochet சேம் அதே ஹோல்லையே இன்னொரு ஒரு டபுள் crochet. இப்போது கடைசி இதுலேயும் நான் ஒரு 2 டபுள் crochet போட்டுக்கிறேன். இது கடைசி செயினாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2, அடுத்தது நம்ம அதே இதுலேயே இன்னொரு ஒரு 2 போடுவோம். ஏன்னா அது வந்து கடைசி பீஸு நம்ம டர்ன் பண்ணி வரத்துக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லீஃப் போட்டிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். இது ரொம்ப இதாக இருக்கிறதுனால கிளியராக உங்களுக்கு தெரியலனாக்கா ஓகே. சேம் அதே இதுலேயே நான் வந்து இன்னொரு ஒரு 2 டபுள் crochet போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த பீஸ் நம்ம இந்த ஹோல்லையும் நான் வந்து 2 டபுள் crochet போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹோல்லையும் நம்ம வந்து டபுள் crochet போட்டுக்கலாம். டபுள் crochet 1,
டபுள் crochet 2. அடுத்த அதுக்கும் கீழே வந்து ஹாஃப் டபுள் crochet போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹோல்குள்ளே ஹாஃப் டபுள் crochet வந்து டபுள் crochet மாதிரி தான், ஆனால் அதை பிரித்து நம்ம வந்து செய்யாமல் ஒரே தடையாக நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இன்னொரு ஹாஃப் டபுள் crochet. ஸோ கடைசி இது நாங்கள் ஒரு இதை விட்டுட்டேன், அதனால் நம்ம டபுள் crochet மறுபடியும் போட்டுக்கலாம். ஓகே, கடைசியாக நான் இருந்த அந்த ஹோலில் நான் சிங்கிள் crochet 2 வாட்டி போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு லீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பின்னாடி பக்கமாக நம்ம வச்சு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து உள்ளார வந்து ஸ்டப் பண்ணுவோம், ஆனால் இதை வந்து நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு லீஃபும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேஸை வச்சு நம்ம வந்து ஃப்ளார் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ ஆல் பர்பஸ் க்ளூ வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி லீஃபு ஃப்ளாரு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேர்ல் ட்ராப் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேர்ல்ஸ் இருக்கும், மேலே வந்து ஜம்ப்ரிங் போட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேர்ல் ட்ராப் கொடுத்துக்கலாம். பேர்ல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸில் கிடைக்குது. ஸோ இதில் பேர்ல்ஸ் எடுத்து நான் இங்கே சென்ட்ரல்லையும் வச்சுக்கிறேன். நான் பியூட்டிஃபுல்லான இயரிங் வந்து ரெடி. இதில் வந்து ஜம்ப்ரிங்கு ப்ளஸ் வந்து ஹூக்கு இயரிங் ஹூக் கொடுத்துருக்கேன். கீழே பேர்ல் அண்ட் சென்டர்லேயும் பேர்ல் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஆரஞ்ச் அண்ட் வயலட் கலர் பர்பிள் கலரில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அருமையான இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து crochet விருப்பமோ, யாரெல்லாம் வந்து கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, and thank you for watching. Thank you. Bye bye.